எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். நான் தேவா சுப்பிரமணியம். இன்றைய சிந்தனை, தன்னை அறிவது சாத்தியமா? ஆன்மீக தொழில்கள் செய்யலாமா? ஆன்மீக தொழில்கள் நஷ்டமே இல்லாத தொழில். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தொழிலுக்கு உங்களுக்கு தேவை ஒரு ஜிப்பா, ஒரு வேட்டி, தாடி. முடி இருந்துச்சுன்னா தலப்பா வேண்டாம், முடி இல்லைன்னா தலப்பா கட்டிக்கணும். நீங்கள் ஒரு சமயத்தை சார்ந்தவராக இருப்பீங்க. அதற்கேற்ற மாதிரி வண்ண ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்றாற் போல் எதை அடிக்கணுமோ அதை அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆன்மீக சொற்பொழிவுகள் நிறைய கேட்கணும். ஆன்மீக புத்தகங்களை கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படாது. தாடி அதுவாக வளர்ந்தா நல்லது, இல்லைன்னா ஓட்டு தாடி வச்சுக்குங்க. ஆன்மீக புத்தகங்களை கொஞ்சம் வாங்கி கொஞ்ச நாள் மட்டும் படிங்க, ரொம்ப நாள் வேண்டாம். ஏன்னா ரொம்ப நாள் படித்தா நீங்கள் செய்கிற தொழிலே விட்டுருவீங்க. கொஞ்ச நாள் மட்டும் படிங்க. படிச்சுட்டு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கும் சேர்த்து ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எதையெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் ஸ்டைலில் பேசுங்க. சரிங்களா? நீங்கள் பேசுகிறது வேறு யாரோ சொன்னது தான், ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அது உங்கள் ஸ்டைலில் பேசுங்க. ஃபஸ்ட்டு ஃபோன்லேயே வீடியோ எடுத்துக்குங்க. அப்புறம் இந்த வேஷத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் மக்களால் நம்ப முடியும். அதனால் நீங்கள் தெளிவாக இந்த வேஷத்தெல்லாம் போட்டுக்குங்க. இந்த வேஷம் என்பது பொய். ஆனால் இந்த மாதிரி உண்மையாக இருக்கிற நபர்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வேஷம் போட்டவங்களான்னா எனக்கு தெரியாது, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபோன்லேயே வீடியோ எடுங்க. கொஞ்ச நாள் கண்டென்ட் போடுங்க. நீங்கள் படித்ததையே உங்கள் ஸ்டைலில் பேசி, மனமாற்றல் வாய்ந்தது, உங்களால் எதையும் பெற முடியும், உங்களால் வாழ முடியவில்லையா, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி, அந்த மாதிரி பூஸ்டிங்காக, மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரியான வீடியோக்களை கொஞ்சம் போடுங்க. வியூஸ் கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் ஒரு 100 பேர் 200 பேர் பார்ப்பாங்கல்ல. அப்போது ஒரு நாள் தியான வகுப்பு அப்படின்னு போடுங்க. தியானம் கூட உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஒரு நாள் தியான வகுப்புன்னு போடுங்க. ஃபீஸு 10,000 ரூபான்னு போடுங்க. கிளாஸ் எடுங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே 50,000 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு போடுங்க. உங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். என்ன சொல்லித்தர போகிறோம், என்ன சொல்லணும்னு கூட தெரிய வேண்டாம். சும்மா போடுங்க. என்கொயரிஸ் நிறைய வரும், அதை ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணி ஒரு 10 பேர் 20 பேர் ஆனவுடனே ஹோட்டலில் நடத்தினாலும் நல்லது, இல்லை கூகுள் மீட்டில் நடத்தினாலும் நல்லது. எது உங்களுக்கு வசதியோ அதில் நடத்துங்க. பணத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வேஷத்தை போட மட்டும் மறந்துடாதீங்க. இதோட உண்மையாக தாடி வச்சுட்டு இருப்பாங்கள்ல, அவங்களாம் யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதை பண்ணுறவங்க எல்லாரும் வேஷம் போட்டிருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கண்டுபிடிச்சிக்குங்க. யாருன்னா மக்கள். இப்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, நிறைய பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேர் வருவாங்க. நீங்கள் படித்ததெல்லாம் அவங்கக்கிட்ட பேசுங்க, கக்குங்க. அவங்களும் அதில் ஏற்றுப்பாங்க. உங்களை எல்லாரும் குருஜின்னு கூப்பிடணும் அப்படின்னா உங்கள் பேரே குருஜின்னு மாற்றிக்கிங்க. இந்த தொழிலெலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தோல்வின்றதே வராது.
ஏன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. தாடி அது பாட்டுன்னு வளரப்போகுது, முடி அது பாட்டுன்னு வளரப்போகுது. முடி இல்லைன்னா மட்டும்தான் தலப்பா கட்டணும், இல்லைன்னா எதனா தொப்பி போட்டுக்கணும். ஜிப்பா 500 600 ப்ளஸ் வேட்டி. ஜிப்பா கீழே வரையும் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரௌசர் கூட போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதெல்லாம் பண்ணிவிடுங்க. மெதுவாக பேசுங்க அப்படியே. அதாவது அப்படி இந்த மாதிரிலாம் கற்றுக்கினீங்கன்னா கொஞ்சம் யூடியூப் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த தொழில் செய்யறதுக்கு இதெல்லாம் டாக்டிக்ஸு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பண்ணி இந்த தொழில் ஆரம்பிச்சிருங்க. ஒரு 4-5 பேர் வருவாங்க, 10,000 கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த 10,000 வரும் இல்லை 4-5 பேர்கிட்ட. அது ஒரு கேமரா வாங்கிக்கோங்க. அந்த கேமரா வாங்கி கிளாரிட்டியாக வீடியோ போடுங்க. அப்படியே கொஞ்சம் நாளில் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஆகும். அந்த பணத்தை வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்மீக தொழிலை நல்லபடியாக நடத்துங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகம் ரிலேட்டடாக இருக்கிற உபகரணங்கள்லாம் இருக்கும்ல, ரிலேட்டட் உபகரணங்கள், அதாவது சிலைகளோ இல்லை அந்தந்த மதத்தை சார்ந்து, சிலர் மதத்தை சார்ந்து ஆன்மீக தொழில்கள் பண்ணுறாங்க, சிலர் மதத்தை சாராத ஆன்மீக தொழில்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் விற்கிறதுக்காக வெப்சைட் ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இந்த மாதிரி உண்மையாக தாடி வச்சுட்டு கோமணம் கட்டின்னு சுற்றி இருக்க யாருமே இதெல்லாம் விற்று நான் பார்த்ததில்ல. ஆனால் நம்ம அது மாதிரி பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம தொழில் தொடங்கிட்டோம்ல. தொழிலை தொடங்கினா அதை எப்படிலாம் முன்னேற்ற முடியுமோ அந்த மாதிரியான வழிகளெல்லாம் நம்ம முன்னேற்றணும். அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தாடி வளர்க்கணும், முடி இல்லைன்னா தலப்பா கட்டிக்கணும், முடி இருந்தால் வளர்க்கணும், ஜிப்பா போட்டுக்கணும், பேண்ட் போட்டுக்கணும், இல்லை எதையோ ஒன்று போட்டுக்கணும், கலராக உங்கள் இஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி எந்த மதத்தை சார்ந்து நீங்கள் தொழில் தொடங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேத புத்தகங்களை கையில் வச்சுக்கோங்க. தியானங்கள்லாம் உங்களை கிட்ட வந்து கற்றுக்க வராங்கல்ல, அன்றைக்கி காலையில் எதனா ஒரு யூடியூப்பில் தியானம்னு போட்டிங்கன்னா வரும். அதை கற்றுட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். நீங்கள் எதுவும் புதுசாக கற்றுட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச் உருவாக்குங்க. உங்களை நம்பி நிறைய மக்கள் வருவாங்க. அந்த மக்களோட நம்பிக்கையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு நிறைய பிரான்ச்சை உருவாக்கி உங்கள் ஃபோட்டோ அங்கங்கே மாட்டிடுங்க. உங்களுக்கு மாலை போட்டு வணங்க சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்படி இந்த தொழிலை அப்படியே நீங்கள் வளர்த்துக்கிட்டே போகலாம். ஈஸியாக இருக்கும். மெதுவாக இந்த மாதிரி உங்களோட தொழிலை நீங்கள் வளர்த்துக்கிட்டே போகலாம். இது நல்ல முறையில் சிறப்பாக வரும். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட வாய் தான். நீங்கள் நல்லா பேசணும், அவ்வளோதான். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் படித்த மோட்டிவேஷன் புக்ஸு, ஸ்பிரிச்சுவல் புக்ஸு, இது ரெண்டுத்தையும் கலந்தா மாதிரி பேசணும். அதுவும் நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிடக்கூடாது. ஃபுல்லாக படிச்சுட்டா நீங்கள் இந்த தொழிலே செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஞானம் வந்துடும். அதனால் அரைகுறையாக எல்லா புக்கையும் படிக்கணும். அப்போ தான் உங்களால் நல்லா பேச முடியும். சரிங்களா? அதனால் வெப்சைட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, கிளாஸு, அப்புறம் ஒரு 2-3 பேரை வேலைக்கு சேர்த்துக்குங்க. அப்புறம் உங்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கிக்குங்க. பெரிய லெவலில் முன்னேறுங்க. உங்கள் ஆன்மீக தொழில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட தொழில் அமைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நன்மையானதாக இருக்கும் இந்த உலகத்துக்கு. நீங்களும் நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் உங்களோட தொழிலை அமைச்சிக்கலாம். புரியுதுங்களா? மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நீங்கள் ஏபிசிடி கற்றுக்கணுன்னாலோ, இல்லை கிரிக்கெட் கற்றுக்கணுன்னாலோ, இல்லை பாக்ஸிங் கற்றுக்கணுன்னாலோ, இல்லை கோலம் போட கற்றுக்கணுன்னாலோ, இல்லை சமைக்க கற்றுக்கணுன்னாலோ, எதை கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் அதை அறிந்த மனிதர்களோடு போய் உட்கார்ந்து பணம் பே பண்ணி கற்றுன்னு வரீங்க. சாதாரண படிப்பு ஏபிசிடி கற்றுக்கிறதுக்கு கூட குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி, டியூஷன் அனுப்பிச்சி, ஏ ஃபார் ஆப்பிள், ஏபிசிடி, அஆஇ எந்தெந்த லாங்குவேஜ் கற்றுக்கணுமோ, இல்லை மேக்ஸோ சயின்ஸோ எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி அதை அறிந்தவர்களோடு போய் உட்கார்ந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கினா தான் அதை கற்றுக்க முடியும். ஆனால் ஆன்மீக தொழில் மட்டும் அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, தன்னை அறிவதற்கோ இல்லை நான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நாள் வகுப்பு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்மீக தொழில் நிறைய பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆண்டர்ப்ரனர்ஸு. அவங்க இந்த சமூகத்துக்கான முதுகெலும்புகள். இந்த எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க உழைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு நாளில் வகுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு 15,000 கட்டிட்டு வகுப்பு எடுத்துக்கிறாங்க. அந்த வகுப்பு எடுத்துகிட்டு வந்த உடனே அடுத்த நாள்லேருந்து அவங்க சொல்லி கொடுத்ததை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்கள அதையே அன்றைக்கி காலையில் தான் அவங்க கற்றுக்குனாங்க. அதனால் உங்களால் செய்ய முடியாது. ஒரு நாளில் உங்களால் எப்படி கற்றுக்க முடியும்னு நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும்.
சாதாரண ஃபுட்பால் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் பல மணி நேரம் பயிற்சி பண்ணணும், பல மணி நேரம் ஃபுட்பால் தெரிஞ்சவங்களோடு இருக்கணும். ஆனால் ஆன்மீகத்தை மட்டும்தான் ஒரு நாள் ஒரு வகுப்பு ஃபுல் டே, மதிய உணவு இலவசம். ஆனால் பணம் 10,000 கட்டியிருப்பீங்க, ஆனால் மதிய உணவு இலவசம்னு போட்டிருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் அந்த ஒரு நாளில் ஆன்மீகத்தை கற்றுட்டு எதையோ மூச்சு பயிற்சியோ எதையோ பண்ணி உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. நீங்களும் அதை கண்டினியூஸாக பண்ணுவீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் அட்வான்ஸ் கோர்ஸ்லாம் கூட அந்த தொழிலில் அவங்க நடத்துவாங்க. அது என்னென்னா அவங்கள மாதிரியே உங்களை மாற்றுறது தான் அந்த அட்வான்ஸ் கோர்ஸு. ஒன்றும் கிடையாது. நான் இந்த மாதிரி தொழில் தொடங்கியிருக்கேன்ல, நீயும் தொடங்கு. அரைகுறையாக படி, யூடியூப் ஆரம்பி, எதை வேணாலும் பேசு. அதில் 10 பேர் நல்லது சொல்லுவான், 10 பேர் கெட்டது சொல்லுவான். அதை பற்றி கவலைப்படாத. நீ பேசி பேசி போடு. 2-3 பேர் வருவாங்க. அவங்கக்கிட்ட உன்னால் என்ன முடியுமோ அந்த பணத்தை வாங்கிக்கோ. மாதம் மாதம் இதையே செய். உன்னோட தொழிலும் வளரும். இதுதான் அட்வான்ஸ் கோர்ஸு. இதுக்கு அதை எழுப்புறது, இதை எழுப்புறது, தட்டி விடுறது, 3வது கண்ணை திறக்கிறது, குண்டலினியை எழுப்புறது. சரி, எழுப்புனவங்களாம் எங்கேனாச்சு தயவுசெய்து காமிக்க முடியுமான்னு கேட்டு பாருங்கள். இல்லை அதெல்லாம் காமிக்க மாட்டோம், அது சீக்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே அதை பார்த்ததில்லை. புரியுதுங்களா? அதனால் தன்னை அறிவதற்கு ஒரு நாள் வகுப்பு போதும் அப்படின்னா, அப்போது மற்றவங்க எல்லாரும் செய்கிற விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான செய்கிற எல்லா விஷயமும் தப்பாக. ஒரு நாளில் ஃபுட்பால் கற்றுக்கணும், ஒரு நாளில் கிரிக்கெட்டராக மாறணும், ஒரு நாளில் நீங்கள் பாக்ஸராக மாறணும். ஆனால் அது ரொம்ப நாள் பயிற்சி எடுக்கிறாங்க. அப்போ அது தப்பாக இருக்கணும், இல்லைனா இது ரைட்டாக இருக்கணும். இல்லை இது தப்பாக இருக்கணும், இல்லைனா அது ரைட்டாக இருக்கணும். மக்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லா தொழிலும் செய்து தோற்று போயிட்டீங்க அப்படின்னா, இந்த தொழிலை தொடங்கிறதுக்கான வழியை இறைவனர்களால் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம். இதில் தாடி அதுவாக வளரப்போகுது, முடி அதுவாக வளரப்போகுது. முடி கொட்டியிருந்தால் ஒரே ஒரு தலப்பா, 50 ரூபா 100 ரூபா, அவ்வளோதான். ஜிப்பா பேண்ட்டோ இல்லை வேட்டியோ, வெள்ளை கலரோ காவி கலரோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்குங்க. எந்த மதத்தை சார்ந்து இந்த தொழிலை தொடங்குறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் அடிச்சுக்கிங்க. பட்டையோ ஏதோ ஒன்று உங்கள் விருப்பம் போல் பண்ணிக்கிங்க. மக்களை நல்வழிப்படுத்துங்க. தியானம்லாம் நீங்கள் ஒன்றும் கற்றுக்க வேண்டாம். அவங்களை என்றைக்கு கிளாஸுக்கு வர சொல்கிறீங்களோ, 100 பேர் வராங்களா, அன்றைக்கி காலையில் யூடியூப்பில் போடுங்க. அதில் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே சொல்லுங்கள், போதும். இந்த தொழிலை நல்லபடியாக பண்ணுங்கள். தொழில் வளர்ச்சி ஏற்படட்டும். இந்த தொழிலை செஞ்சு பாருங்களேன், தோல்வின்றதே கிடையாது. இது ரொம்ப அருமையான தொழில். சரிங்களா? அதனால் யாரெல்லாம் தொழில் செய்து தோற்று போய் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இருக்கிற நபர்களுக்கு இது ஒரு ஒளியாக மாறட்டும். இது ஒரு வெளிச்சமாக இருக்கட்டும் இந்த தொழில். ஏன்னா அப்படி தான் நிறைய பேர் இந்த தொழில் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருப்பாங்க, பண்ணவும் போகிறாங்க. அதான் நீங்களும் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? தன்னை அறிவதற்கு ஒரு நாள் வகுப்பு போதும், 10,000 15,000 போதும், 50,000 போதும், 1,00,000 போதும், கண்ணாமண்ணான்னு பேசினா போதும், அசிங்கமாக பேசலாம், ஒரு சேரில் மேலே ஏறி உக்காந்துன்னு கண்டதை பேசலாம், கலர் கலராக சட்டை போட்டுன்னு, உங்கள் இஷ்டம். யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்கள் பேரே குருஜின்னு வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் குருஜி குருஜின்னு கூப்பிடுவாங்க. அதனால் ஜாலியாக இருக்கும். நீங்களும் இதை ஜாலியாக பண்ணுங்கள். அதனால் தொழிலில் தோற்றுட்டவங்களாம் இந்த தொழிலை கையில் எடுத்துங்க. ஒரு இன்ச்சவன் கூட வரமாட்டான், யோசிச்சு பாருங்கள். அதனால் புத்தகங்களை மட்டும் ஃபுல்லாக படிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சு இந்த தொழிலை செய்யாத மாதிரி ஆகிடும். அரைகுறையாக படிங்க. அப்போ தான் அரைகுறையாக பேச முடியும். அப்போ தான் நீங்கள் எதையும் முழுமை பெறாத அளவுக்கு பேசினாதான் மக்கள் இவருக்கு எதோ தெரியும் போலடா அப்படின்னு வருவாங்க. அதனால் தொழிலில் தோற்றவங்க, வாழ்க்கையில் தோற்றவங்க இந்த தொழிலை செய்ய முடியுமான்னு பாருங்கள். நல்லது. மக்கள் பணி தொடரட்டும். உங்களோட மக்கள் பணி. இறைவன் போதுமானவன்.